Okay, so we will continue with the preparation of aldehydes, ketones and carboxylic acids. நிறைய மெத்தட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் நீங்கள் ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரியாக்ஷன் வந்து, இஃப் யூ டேக் அன் ஆல்கஹால் on oxidation will give you alcohol on oxidation will give you aldehyde on oxidation will give you carboxylic acid. இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ரியாக்ஷன் இது. And the reverse you have to remember, reduction பண்ணேன்னா you will get the aldehyde. Similarly, if you do the reduction you get back the alcohol. So இது ஒரு general reaction. So carboxylic acid வந்து if you take any alcohol and if you treat it with oxidizing agent, for example if you take say CH3, CH2, CH2OH. So oxidizing agent என்ன, KMnO4, acidified KMnO4 or alkaline KMnO4 எடுத்து just warm பண்ணோம்னா, if you have alcohol heat பண்ணோம்னா you directly get the corresponding acid உனக்கு கிடைக்கும். CH3, CH2, COOH, propionic acid உனக்கு கிடைக்கும். So the whatever alcohol you take you get the corresponding இது. ஸோ நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம சிமிலர்லி if you take benzylic hydrogen இருக்கிற காம்பவுண்டில் வந்து if you add KMnO4, அது நான் உங்களுக்கு போன கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். பென்சாயிலிக் ஹைட்ரஜன் இருந்ததுன்னு சொன்னால், KMnO4 ஆக்சிடைஸ் பண்ணுனா you get only benzoic acid as a major product. ஈவன் தோ இந்த இடத்துல OH இருந்தால் கூட இந்த OH வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. இந்த கார்பன் போய் இதில் வந்து you get benzoic acid as a major product. Even if you have any big side chain இருந்தாலும் உனக்கு அதே தான் உனக்கு வரும்ன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா if you take any alkyl benzenes, இந்த மாதிரி if you take toluene or xylene or mesitylene or styrene, benzylic hydrogen, இந்த ஹைட்ரஜனுக்கு பேர் benzylic hydrogen அப்படின்னு பேர். அதில் வந்து if you add this you always get benzoic acid as the product. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது இது. அண்ட் ஆஹா சாப்டரில் வந்து நம்ம கிரிக்னார்ட் ரியேஜென்ட்லேருந்து பார்த்தோம். கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் என்ன பண்ணோம், இஃப் யூ ரிமெம்பர், கார்பன் டை ஆக்சைடு நம்ம எடுத்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் CH3MgX கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் MgBr எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா, இஃப் யூ டேக் கார்பன் டை ஆக்சைடு, ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ்னால் என்ன, இதில் வந்து மைனஸ், இதில் வந்து ப்ளஸ் வரும். we know that மெக்னீஷியமுக்கு ப்ளஸ் வரும், கார்பனுக்கு மைனஸ் வரும். ஸோ அப்போ இந்த மைனஸை கொண்டு வந்து இதில் அட்டாச் பண்ணணும், இந்த ப்ளஸை கொண்டு வந்து இதில் அட்டாச் பண்ணணும். ஸோ அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், you will have C double bond O, இது அப்படியே இருக்கும். ஒரு ஓவில் வந்து மைனஸ் இருக்குது இல்லையா, இந்த மைனஸில் வந்து MgBr அட்டாச் ஆகிடும். இந்த இடத்துல வந்து கார்பன் will get attached, CH3 will get attached. செகண்ட் ஸ்டெப்பில் வந்து when you do the hydrolysis in the second step, HOH bar H plus hydrolysis பண்ணனா H plus and OH minus, again இதுக்கு வந்து மெக்னீஷியமுக்கு மைனஸ் போடுவோம். ஸோ இந்த OH வந்து இதை அட்டாக் பண்ணும், இந்த H வந்து இதை அட்டாக் பண்ணும். ஸோ the product that you will get will be CH3, C double bond O, OH வந்துடும் இங்கே, ப்ளஸ் MgOH Br உனக்கு வந்துடும். ஸோ you get a carboxylic acid. So if you treat carbon dioxide with any of the Grignard reagent, so all the Grignard reagent, when you treat it with the carbon dioxide you always get the corresponding acid. So methyl magnesium bromide எடுத்துட்டேன்னா எத்தனோயிக் ஆசிட் வரும், ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, இதெல்லாம் கன்வர்ஷனுக்கு வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். when you have one carbon extra you will have you can easily synthesize that. So how will you convert, say இப்போ question பார்த்தேன்னா, now the question will be convert methane to ethanoic acid. என்ன பண்ணணும், ஸோ you take methane, ஃபஸ்ட் என்ன பண்ணணும், எந்த கன்வர்ஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஆஹாவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆஹாவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு you will get the அதர் ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக உனக்கு வந்துடும், இதில் வந்துடும். தென் இஃப் யூ ட்ரீட் இட் வித் மெக்னீஷியம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர் you get CH3 MgCl வந்துடும்.
CH3MgCl வந்ததுன்னு சொன்னால், if you treat it with the CO2 followed by hydrolysis, you get ethanoic acid. So simple. So this is how you have to think about conversion problems. நான் எக்ஸாம் கிட்ட வரும்போது கடைசி இது ஆர்கானிக் எல்லாம் முடிச்சுட்டு we will do the கன்வர்ஷன்லாம் வந்து ஒரு ஃபியூ கிளாஸஸ் பண்ணுவோம். கன்வர்ஷன் ஒரு ஃபியூ கிளாஸஸ் பண்ணுவோம், அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக். அண்ட் தென் டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ் வந்து we will do in few classes, ப்ளஸ் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் அண்ட் MCQs. இது எல்லாமே வந்து ஒரு ஃபியூ கிளாஸஸ் அண்ட் ஆல் டாபிக்ஸ் நம்ம பண்ணுவோம். அப்போ உனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போர்டு எக்ஸாமுக்கு எழுதும்போது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ஷன்ஸ் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ப்ரிப்பேர் தி carboxylic acid from various compounds. அதே மாதிரி if you take any cyanide group, cyanide group வந்து when you do the hydrolysis of cyanide group, whatever the hydrolysis if you do the cyanide group, so first வந்து உனக்கு நார்மலான இப்போ கார்பன் நைட்ரஜனில் நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இது இந்த மாதிரி வந்துடும். ரிமெம்பர் the rule is same, plus minus and then you have to do it like this. Okay, so இதில் வந்து என்ன வரும் உனக்கு, இதில் RCONH அமைடு வந்துடும் உனக்கு, RCONH2 அமைடு வந்துடும். ஃபர்தராக நீ if you do the hydrolysis in the presence of dilute acidல further hydrolysis பண்ணேன்னா you will have the acid that is coming out and ammonium chloride will come out. Whatever the acid நம்ம எடுத்துக்கிறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான சால்ட் உனக்கு அதில் வெளியில் வந்துடும். ஸோ if you take cyanide on hydrolysis also will give you carboxylic acid. எந்த cyanide எடுத்துட்டேன்னாலும் you will get ஃபஸ்ட்டு வந்து அமைடு வரும் உனக்கு, அமைடு சால்ட்டு வரும். அமைடு சால்ட் will further hydrolysis பண்ணோம்னா you get the corresponding acids. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட் whatever, suppose if you take an ester, நம்ம 10thலேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க சப்போனிஃபிகேஷன் அண்ட் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன்லாம் படிச்சிருப்பீங்க. சப்போஸ் if you take like this, so methyl ester எடுத்துட்டு if you do the hydrolysis in the presence of say so alkaline hydrolysis பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா alkaline hydrolysis will give you the corresponding acid. ஸோ ரெண்டு ஆசிடுமே உனக்கு கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹால் வரும், தென் யூ கேன் கெட் தி கரஸ்பாண்டிங் சால்ட்ஸ் உனக்கு கிடைக்கும். ஸோ லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து இட் வில் ட்ரை டு ஃபார்ம் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ யூ வில் ஹேவ் C2H5COOH ப்ளஸ் methanol கிடைக்கும். you will get methanol. So like this you can get many எந்த ஆசிட் வேணாலும். இப்போ இந்த எஸ்டர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு உனக்கு தெரியும். எஸ்டர் ப்ரிப்பரேஷன் வந்து இந்த ஜென்ரல் ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால் will in the presence of dilute acid will give you ester, an ester. You take any acid and you take any alcohol, you get the corresponding ester. Say for example if you take benzoic acid and then if you take say ethanol, C2H5OH, ethanol இருந்ததுன்னு சொன்னால் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிடும். ஸோ எய்தர் இதில் இருக்கிற ஹெச் இல்லை இதில் இருக்கிற OH ஆர் வைஸ் வர்ஸா எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டோன்னா you get the corresponding ester. So from the corresponding ester you get the hydrolysis பண்ணனா again you get the same compound. So this is what the general reaction that you need to remember for the preparation and properties of carboxylic acid. So இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ்லேருந்து we can prepare the reactions. அதே மாதிரி for example if you take you can take an alkene, CH2 double bond CH2. say alkeneலேருந்து if you remember the syn gas and water gas and நம்ம 11th நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா if you remember that, then in the presence of some reducing agents, இதெல்லாம் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். பி பிளாக்ல பார்த்ததெல்லாம் வந்து ஏன் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா அது ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு you have to find out, identify the reaction by looking at the reagent. So when you look at the reagent you should know இது என்ன பண்ணும் அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கணும். ஆக்சிடேஷனாக ரிடக்ஷனான்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீ வந்து அதை ஈஸியாக போட முடியும். ஸோ you will have CH3, 3 கார்பன் இருக்குது, 1 2 3 கார்பன் இருக்குது. ஸோ 3 கார்பன் இருக்கிறதுனால CH3 CH2
COOH. CH3CH2 COOH. So you will get propionic acid. So these are all some easy methods that you can prepare the carboxylic acid. For example, if you take propene, CH3CH double bond CH2, propene எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் propene வந்து if you treat it with CO plus H2O, then same reaction, same reagents and the condition போட்டு ஹீட் பண்ணி ஸ்டீம் போட்டு ஹீட் பண்ணி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் you will get CH3 இந்த இடத்துல CHCOOH வந்து attach ஆகும். So you should know the mechanism of the reaction. So இந்த மாதிரி இந்த ரியாக்ஷனுக்கு பேர், this reaction is called as Koch reaction. So naming reactionலாம் you have to remember. அதே மாதிரி if you take say sodium alkoxide, அதில் வந்து if you do the carbon monoxide, high heat, high pressure, ஏன்னா இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக ரியாக்ட் ஆகாத காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ யூ வில் ஹேவ் த RCOO minus Na plus, which on further hydrolysis will give you dilute acid. நம்ம போட்டோம் அப்படின்னா you get the corresponding salt or corresponding acid and salt. Okay, so this is what is the preparation of aldehydes, ketones and carboxylic acids. Okay, so now we will see the properties of these